காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சிகளையும் அழைத்துச் சென்று பிரதமரிடம் முறையிட வேண்டும் என்று திமுக ஒருங்கிணைத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் திமுக அரசியல் ஆதாயத்திற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதாக ஆளும் அதிமுக மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளன. காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக ஏற்பாடு செய்திருந்த அனைத்துக் கட்சி கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தமிழ் மாநில காங்கிரஸ், திராவிடர் கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்டி காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மேலும் 3 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய அமைப்புகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதனை தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து காவேரி பிரச்சனையில் ஒரு அழுத்தத்தை தருவது என்ற நிலையில் தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு தீர்வு கிடைக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கூட்டத்தில் பங்கேற்ற கட்சி தலைவர்களும் விவசாய பிரதிநிதிகளும் கேட்டுக்கொண்டனர். பிஜேபி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழகத்தை பழிவாங்குகிறது. இது 2 தலைவர்கள் பேசியோ 2 முதலமைச்சர்களுக்குள்ளாக பேசியோ நடக்கிற பிரச்சனை இல்லை. 100 ஆண்டுகளாக நடந்து வருகிற சட்ட ரீதியான போராட்டம். சட்ட ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், நிர்வாக ரீதியாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். மத்திய அரசை பொறுத்தவரையிலே காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும். அதேபோல கர்நாடக அரசு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை மதித்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். ஆனால் திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் அரசியல் ஆதாயத்திற்காகவே என ஆளும் அதிமுக குற்றம் சாட்டியது. திமுகவின் இந்த கூட்டத்தின் மூலம் தீர்வு கிடைக்காது என பாரதிய ஜனதாவும் விமர்சனம் செய்தது. அது அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டம். ஒரு நோக்கம் நல்ல நோக்கமா இருந்து உண்மையான காவேரிக்கு போராடினால் எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. இது ஒரு அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற நடத்திய கூட்டம். ஆட்சி அதிகாரம் கையில் இருந்த போது, 19 வருடம் மத்திய அரசில் இருந்த போது காவேரிக்காக பார்லிமெண்ட்ல பேசக்கூட செய்யல. காங்கிரஸ் அரசு, கர்நாடக அரசு, உச்ச நீதிமன்றம் 2000 கன அடி தண்ணீர் தினமும் விவசாயிகளுக்கு திறந்துவிட வேண்டும் என்று சொன்ன பின்பும் அதை திறந்து விடாதது காங்கிரஸ் அரசுதானே தவிர இன்று இருக்கும் உடனடி தேவை அதுதான். அதனால் இந்த கூட்டம் எந்தவித பலனையும் தராது. அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலம் திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக கூறி இக்கூட்டத்தை மதிமுக புறக்கணித்தது. 3 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்றால் அரசியல் சாயம் பூசப்படும் என்பதால் புறக்கணிப்பதாக இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாத நிலையில் இருப்பதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.